வியூகங்களை வகுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து இங்க 2 டிஜிட்ல பிஜேபி வளர்ந்துட்டு நான் தான் ஒட்டுமொத்த பிரதிநிதினு சொல்லிடுற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து அண்ணாமலையை எப்படி அவருடைய வேகத்தை தடுத்து அணை போட்டு எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு வியூகம் வகிச்சிட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலத்திலே 3வது இடம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குது அப்படின்னா, இது போக அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே அவருக்கு ஆதரவு இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுமே அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அதை அந்த ஜாதியை தாண்டி இது வந்து கிரவுண்டு நிலவரத்தில் உள்ள ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ணேன். நான் ஏற்கனவே பல தடவை சொன்னேன், அது எடப்பாடி திமுகவுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் காலங்காலமாகவே வலுவு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கள்ள கவுண்டன், அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து நல்ல கவுண்டர். அங்க இன்னு போட்டாங்க, இங்க இரு போட்டாங்க. நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வேகம், அவங்களுடைய அந்த வீரியம், அவரால் மக்களுக்கு ஏற்பட்ட தாக்கம், மக்களுக்கு அவர் மீது உள்ள ஈர்ப்பு, இதெல்லாம் வந்து பல மடங்கு வளர்ந்து மிகப்பெரிய உயரத்துக்கு அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்களாகவே என்ன மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் இல்லை, அப்படி இல்லை, ஒரு 20% அளவுக்கு தான் வந்து வளர்ந்துருக்கு. அதுவும் வட இந்திய செய்தி நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பு நடத்தி அவங்க சொன்ன பிறகு ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து இங்கே 2 டிஜிட்ல பிஜேபி வளர்ந்துட்டு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழகத்தில் இருக்குது அப்படிலாம் சொன்ன பிறகு ஓரளவுக்கு வெளியே பப்ளிக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் அதை பற்றிய ஒரு நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிச்சுது. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து உளவுத்துறை, தமிழக உளவுத்துறை வந்து தமிழக அரசுக்கு, இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு கரெக்டான ரிப்போர்ட் அதை அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, செயல்படுத்துங்க பண்ணாமல் போங்க. ஆனால் அதாவது உளவுத்துறை வந்து ஒரிஜினலாக வந்து நாட்டில் நடக்கூடிய குற்றங்கள், வேறு இந்த தேச துரோக செயல்கள், பிரிவினைவாத செயல்கள் இதெல்லாம் எங்கே நடக்குது, இதெல்லாம் தான் செய்து கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான பணி அவங்களுக்கு உடையது. இது மாதிரி தவறுகள் நடக்கிறதெல்லாம் சுட்டி காணிக்கிறது. ஆனால் பெரும்பாலும் தமிழக அரசினுடைய உளவுத்துறை என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, திமுக காரனை ஏற்றி அவங்களாம் என்ன செய்கிறாங்க, காங்கிரஸ் இப்போ கிடையாதா கடத்தில், சரி விடுங்க, பாஜக காரன் தான் இப்போ எதிரி, அப்போ அண்ணாமலை எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அதை எப்படி டேமேஜ் பண்ணனா நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு வந்து என்னென்ன இதை அவர்களுடைய ரூட்டை எப்படி மாற்றணும், சென்னைக்குள்ளே வரவிடாமல் எப்படி தடுக்கணும், வந்தால் என்ன நடக்கும், இதை தந்த வேலை, இதை அரசியல் சம்மந்தப்பட்ட வேலையை தான் செய்கிறாங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலையை 2ஆம் பட்சமாக போயிட்டு இது ரொம்ப வருஷமாகவே இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. சரி இருக்கட்டும். ஆனால் அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க கிரவுண்டில் இருக்கக்கூடியவங்க, நேரடியாக மக்கள்கிட்ட தொடர்பு, மக்கள்கிட்ட பல்வேறு துறைகளில் அனுபவசாலிகள் வேறு, பல்வேறு துறை சார்ந்தவங்கள்ட்ட போய் அவங்க வந்து ஸ்மெல் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு கரெக்டான தகவல்கள் கிடைக்கும். இந்த தகவல்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதில் ஒன்று வந்து இந்த அரசியல் ரீதியானதை வந்து இப்போ முக்கியத்துவம் கொடுத்து இருக்குன்னா அவங்க கொடுத்து இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மு.க.ஸ்டாலின் அவர்களும் ஒரு முன்னாள் முதலமைச்சரும் ஆண்ட கட்சியினுடைய நான் தான் ஒட்டுமொத்த பிரதிநிதினு சொல்லிடுற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து அண்ணாமலையை எப்படி அவருடைய வேகத்தை தடுத்து அணை போட்டு எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு வியூகம் வகிச்சிட்டு இருக்காங்க திரை மறைவில். இது கொஞ்ச நாளாக நடந்துட்டு இருக்கு. இப்போ முக்கியமான லேட்டஸ்டாக வந்து நியூஸ் என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்தை பற்றிய ஒரு கருத்து கணிப்பை ஒன்று நியூஸ் கிளவுட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்காங்க. இவங்க வந்து கொங்கு மண்டலத்தில், நான் ஏற்கனவே பல தடவை சொன்னேன், அது எடப்பாடி திமுகவுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் காலங்காலமாகவே வலுவு கிடையாது. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அது ஒரு பின்னடைவு தான் கொங்கு மண்டலத்தில். அதனால தான் எப்படியாவது அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து கோலோச்சிடணும், எப்படியாவது அதுக்குள்ளே புகுந்தணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இது பண்ணாங்க. கழிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் கூட அதாவது பாஜகவினுடைய தயவுல எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்துல வந்து கணிசமான எண்ணிக்கை 60க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கொங்கு மண்டலத்தை மட்டுமே கிடைச்சு, 62 நினைக்கிறேன் கிடைச்சாங்க. அதுக்கு காரணம் வந்து பாஜக வந்து கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஃபுல்லா அந்த ஓட்டு வந்து அதிமுக அன்னைக்கு எடப்பாடிக்கு கரெக்டா அது எல்லாம் போட்டாங்க. அதனால கரெக்டா வந்துச்சு.
ஆனா மற்ற இடங்கள்ல வந்து ஆனா எடப்பாடியினுடைய இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு நிலை இருந்த பிறகும் அதெல்லாம் சமாளிச்சு பாஜகவினுடைய தயவுல வந்தாங்க அப்படிங்கிறதான் உண்மை. சில பேருக்கு அதை நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னொரு பெரிய ஒரு பிளஸ் வந்து எடப்பாடிக்கே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். அதனால அது வந்து ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதனால அவருக்கு ஓட்டு போடணுங்கிற மனப்பான்மை இருந்துச்சு. இல்லைன்னு நம்ம அதை சுத்தமா புறந்தள்ள முடியாது. எது வரைக்கும் இருந்துச்சுன்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக வருவது வரைக்கும். அது வந்த உடனே அந்த மக்கள் அந்த ஜாதி ரீதியாக சமுதாய ரீதியாக யோசித்த கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்களுக்கும் கூட அந்த மனநிலை எப்படி மாறிச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கள்ள கவுண்டன், அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து நல்ல கவுண்டர். அங்க இன்னு போட்டாங்க, இங்க இரு போட்டாங்க. என்கிட்ட பேசின கொங்கு மண்டலம் இருந்து பேசின ஒரு பெரியவர் 72 வயசு பெரியவர் வந்து இதை தான் சொன்னார். இதுதான் இங்கே உள்ள நிலவரம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து ஓவராலாக அங்கே வந்து ஒரு இது இருக்குது, பேச்சு இருக்குது. நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து சின்ன கவுண்டருக்கு தான் ஆதரவு அப்படின்னு சொல்லி கொங்கு மண்டலத்தில் ஒரு பேச்சு பரவலாக அந்த மக்கள் மத்தியில், அந்த சமுதாய ரீதியான மக்கள் மத்தியில் வந்து பரவலாக இருக்குது. இது ஒரு பாயிண்ட். அந்த கொங்கு மண்டலத்தில் அந்த சமுதாயம் ரீதியாக அந்த ஒரு இது சேஞ்ச் இருந்ததை நம்ம அது ஒரு அனலைஸ் பண்ணும்போது அது இருக்குது, அது உண்மைதான். இது போக அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே அவருக்கு ஆதரவு இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுமே அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அந்த ஜாதியை தாண்டி இது வந்து கிரவுண்டு நிலவரத்தில் உள்ள ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ணேன். அவர் ஒரு ஜாதி தலைவராக அவரை யாரும் பார்க்கல. அவரை வந்து ஒரு நல்ல ஒரு காமராஜராக பார்க்குறாங்க. காமராஜர் மறுபடியும் நமக்கு கண் முன்னால் வந்திருக்காரு. காமராஜர் மாதிரியான ஒரு ஆட்சியை இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் தர முடியும். அந்த அண்ணாமலையினால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. வீட்டில் வச்சு அவருக்கும் சேர்த்தே வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், அவர் கண்டிப்பாக ஒரு தீர்க்காசியாக இருக்கணும், அவர் வந்து நல்ல ஒரு ஆட்சி நமக்கு தரணும், ஒரு நாடு செழிக்கணும். யாருமே வந்து நீ அவனுக்கு எடுக்கணும் இவனுக்கு எடுக்கணும், நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும், அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அவர் வந்து முதலமைச்சராக வரணும், தமிழகத்தில் மாற்றம் வரணும், நல்ல ஆட்சி நடக்கணும். அந்த கோரிக்கை அதுதான். நல்ல ஆட்சி நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், வளர்ச்சி பாதையில் போகணும், கொள்ளை கும்பல்ல இருந்து மீட்கப்படணும் தமிழகம். இப்படி தான் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமாக பல தடவை நம்ம பல கருத்தை நான் சொல்லியிருக்கேன். எல்லா மாவட்டங்கள்லையும் இது மாதிரியான மிகப்பெரிய எழுச்சி வருது. தென்காசி எடுத்தாலும் சரி, கன்னியாகுமரி எடுத்தாலும், தூத்துக்குடி எடுத்தாலும் சரி, நாகப்பட்டினம் எடுத்தாலும் சரி, எல்லா பகுதியிலையுமே அவருடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும், ஆதரவு பெருகிட்டே போகுதுன்னு சொன்னேன். இப்போ சமீபத்தில் கொங்கு மண்டலத்தில் அந்த நியூஸ் கிளவுடுங்கிற அந்த நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்பில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பேரிடியாக அமைஞ்சுது. இவங்க நடத்தினது கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் நடத்தினாங்க. கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய கரூர்ல இருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர், ஈரோடு இதெல்லாம் உள்ளடக்கிய அந்த கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய பகுதியில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதில் எடுத்ததில் பாஜகவுக்கு 41% ஆதரவு. இதுதான் பெரிய, அதை வந்து பலரால ஜீரணிக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. கொங்கு மண்டலத்தில் 41% ஆதரவு பாஜகவுக்கு வந்திருக்கு, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்திருக்குங்கிறத யாராலையும் ஜீரணிக்க முடியல. இந்த சென்னையில் அதாவது இந்த சோகால்டு பத்திரிகையாளர்கள், அப்புறம் அரசியல் விமர்சகர்கள், இவங்களால அதை வந்து ஜீரணிக்க முடியாத லெவலில் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுகவுக்கு 37% ஆதரவுங்கிறது அதில் பதிவாயிருக்கு. அதாவது எடப்பாடி டிஎம்கே இருக்கு பார்த்தீங்களா, இடிஎம்கே அதுக்கு 12% தான். அப்படின்னா எடப்பாடி போண்டி ஆயிட்டாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். நான் பல தடவை நான் தெளிவாக சொல்லிகிட்டே வரேங்க. நீங்கள் எப்படி எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஏதோ கிண்டலுக்கு சொல்கிற மாதிரி கூட நினச்சிருக்கலாம், சிலர் நினச்சிருக்கலாம். நான் சொன்னேன், இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி தெருவும் திண்ணைமால தான் நிற்பார், தெருவும் திண்ணைமால தான் போகிறாரு. இந்த வார்த்தையை நான் அப்போ கோடிட்டு காட்டிகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அவருடைய நிலைப்பாடு, அவர் வந்து பாஜக அணியில் இருக்கிறது வரைக்கும் தான் அவருக்கு பலம். ஏன்னா அவருடைய வீக்னஸ் வெளியே தெரியாம பூசி மெழுகிட்டு போனாங்க. அவர் செய்த மிகப்பெரிய தப்பு. அண்ணாமலை அவர்கள் அவர் விருப்பப்பட்டும் இவங்க மறுத்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருப்பப்பட்டு சொல்லியும் கேட்காம போனது. அமித்ஷா அவர்கள் சொல்லியும் கேட்காம போனது. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லியும் கேட்காம போன விஷயம் என்னன்னா, அதிமுக ஒருங்கிணைங்கன்னு சொன்னாங்க. அதிமுகவை வலுப்படுத்துங்க, அது ஒரு முக்கிய, இந்த தமிழகத்தில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு கட்சி, அந்த கட்சி பலவீனப்படக்கூடாது, நீங்கள் அதை ஒருங்கிணைங்க, நீங்கள் கொடுக்குற சீட்டில் நாங்கள் போட்டிடுறோம். இதைத்தான் அண்ணாமலையும் சொன்னார், இதைத்தான் பிரதமரும் இதைத்தான் வலியுறுத்தினார். எந்த சூழ்நிலையிலும் அதிமுக சிதைஞ்சிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாதுங்கிறத சொன்னார். ஆனால் இவர் ஒரு சுயநலாதி, ஒரு துரோக சரித்திரத்துக்கு தலைவன் இவர். எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏற்றுக்குவார்? அது பன்னீர்செல்வம் உள்ள வரக்கூடாது, இருக்கக்கூடாது, அவர் டம்மியாக போயிடணும், அப்புறம் வந்து தினகரன் திருப்பி உள்ள வரக்கூடாது, கூட்டணியிலே இருக்கக்கூடாது, இவர் வச்ச கோரிக்கை. இப்ப அதான் கட்டமனா போய் நிற்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே ஓபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடாதான்.
தினகரன் அவர்கள் இருக்கக்கூடாதான், சசிகலா அந்த அம்மா வரக்கூடாதான். ஏன் அப்படின்னா பயம். அவங்க இந்த கூட்டணியில இது அதிமுகவில் நீங்க சேருங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு நீங்க ஒரு கட்சியை வலுப்படுத்துங்கன்னு சொல்லும் போது கேட்க மாட்டேன்ட்டாரு. அது முடியாதுன்ட்டாரு. நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி இவரே ஒரு 2400 பேர் நிர்வாகிகளை போட்டுட்டு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர். இதுதான் பயிலாவில் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த தொண்டர்களெல்லாம் புறந்தள்ளிட்டு இவங்களே ஒரு 2400 நிர்வாகிகளை இவரே போட்டு வச்சுட்டு அந்த நிர்வாகிகளை வச்சு இவரையே வந்து பட்டம் சூட்டிட்டு கருணாநிதி ஃபார்முலா எல்லாம் பண்ணிட்டு இவரே நான் பொதுச் செயலாளர்னு சொல்லிவிட்டார். சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் வந்து கட்சியிலே கிடையாது, எல்லாத்தையும் கட்சியை விட்டு நீக்கியாச்சு. யாரு? இவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்ச அந்த அம்மா சசிகலா, அப்புறம் அது துணையா நின்று 4 வருஷமும் கூடவே இருந்து வேற வழி இல்லாம பிரதமர் சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு பெரிய மனுஷங்க சொல்றாங்கிறத கேட்டுக்கிட்டு இவரும் வந்து எதுவுமே பிள்ளை பூச்சி மாதிரி கூடவே இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அவருக்கு துரோகம் பண்ணாரு. அவர் டிடிவி தினகரனுக்கு துரோகம், மக்களுக்கு துரோகம், தொண்டனுக்கு துரோகம், எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணி முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து கட்சியில சேர்க்க முடியாதுன்னு. சரி பரவாயில்லைங்க, அந்த கூட்டணியிலாவது நீங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருங்க, இவங்களும் இருக்கட்டும். போன எலெக்ஷன்லேயே இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு. போன 2021 சட்டமன்ற தேர்தலில் இதை மட்டும் கேட்டிருந்தா பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்காது. அண்ணாமலை இல்லை, யாரை கொண்டு போய் நீங்க பாஜக தலைவரை வச்சிருந்தீங்கனாலும் இன்னைக்கு வச்சு வளர்ந்துருக்காது. உண்மையான விஷயம் தான், என்னுடைய பார்வை தான், பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா, இவர் அன்னைக்கு மட்டும் இவர் அதை ஒத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா தினகரன் எல்லாத்தையும் உள்ள சேர்த்து அவங்களுக்கும் குறிப்பிட்ட சீட்டை கொடுத்து நம்ம நிப்போன்னு ஒத்திருந்தாருன்னு வச்சிருங்களா, இந்த அணி அதிகமான இடத்துல வெற்றி பெற்றிருக்கும். இன்னும் கூடுதல் தானே, இன்னும் 10-20 சீட்ல வந்தாலே அது கொஞ்சம் ஓட்டு பர்சன்டேஜ் வந்தாலே சீட்டு எண்ணிக்கை கூடி போயிடும். அப்படிதான் நிலவரம். அப்ப அப்படி வரும்போது திமுக ஆட்சியை பிடிக்க முடியாத, கூட்டணியும் ஆட்சி பிடிக்க முடியாத அளவுக்கு வரும். அதே சமயத்தில் அதிமுக அணி வந்து ஆட்சி பிடிச்சது அப்படின்னு சொல்லி வந்துடும். பாஜகவும் ஒரு 8-10 இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதலாக கொஞ்சம் சீட்டு கிடைச்சிருக்கு, எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். அந்த கூட்டணியில இருந்து எல்லாத்துக்கும் கூடுதல் கொஞ்சம் சீட்டும் கிடைச்சிருக்கும், பலமாயிருக்கும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, பாஜகவுக்கு 1-2 அமைச்சரை கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தில் பாஜகவுக்கு 1-2 அமைச்சர்கள், தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கொடுத்துருப்பாங்க, பாமகவுக்கு வாய்ப்பு இருக்கும் கிட்டத்தட்ட, அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க. பாஜக எப்படி வளரும்? எதை எதிர்த்து போராடுவாங்க? அண்ணாமலையே தலைவராக கொண்டு வச்சிருப்பீங்க, அவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவார்? மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவார்? எப்படி நிற்பாரு? தேவாதீனமாக அந்த அண்ணாமலையினால அனுப்பி வைக்கப்பட்டவர் இந்த அண்ணாமலை பார்த்தீங்களா? அதே மாதிரி அவருடைய ஒரு திருவிளையாடல்ல இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா உள்ள வரக்கூடாது, தினகரன் உள்ள சேர்க்க முடியாது, அப்புறம் வந்து இப்படி எல்லாம் சொல்லி ஓபிஎஸ் மட்டும் அந்த சமயத்தில் அப்படியே கூடவே இருந்தார். மக்கள் வந்து அந்த முக்குளத்தோரும் சரி மற்ற மக்களும் சரி இவர் எடப்பாடியை ஏற்றுக்கல. அவரை கற்பனை பண்ணிட்டு இருக்காரு, ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அப்படித்தானே எல்லாரும் நாசமா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவரும் வந்து போனாரு. அது ஏன்னா அவர் தான் முதலமைச்சரை கண்டினியூ ஆயிருப்பார். அந்த தேர்தலில் கழிஞ்ச 2021 வெற்றி பெற்றிருந்தால் இந்த அணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து முதலமைச்சர், சந்தேகமே கிடையாது. அப்படின்னா இந்த பாஜக வந்து என்ன செய்யும், அவங்க கொடுக்குற 1-2 எம்பிசி இது கொடுத்துருவாங்க, அமைச்சர் கொடுத்து விடுவாங்க, கொடுத்து உள்ள வச்சிருப்பாங்க, லாக் பண்ணி சீல் வச்சிருவாங்க. எப்படி அரசியல் பண்ணுவாங்க? பாஜக எப்படி வளர்ந்துருக்கும்? தலைவராக வேணா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நியமனம் பண்ணியிருந்தா கூட எப்படி அவர் என்ன செய்ய முடியும்? யாரை ஏற்று அரசியல் பண்ணுவாரு? ஆளுங்கட்சி ஏற்று அரசியல் பண்ண முடியாம ஆயிருக்குமா? கட்சியை வளர்ந்துருக்காதா? அப்படியே போயிருக்கும். எடப்பாடி அவர்கள் வந்து அப்படியே கோலை வச்சு போயிருப்பார். அதான் மேலேருந்து ஒருத்தர் பார்க்கறல, ஒரு தட்டி அவருக்கு மூளையில இப்படி ஒரு இதை உருவாக்கி இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னாரு. கரெக்டாக தோத்து போயிட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், 2வது ஸ்டெப் என்ன பண்ணாரு? அதே மாதிரி பாஜக அணியிலே இருந்திருந்தா அவங்களுடைய வீக்னஸ் வெளியே தெரியாம பாஜகனுடைய சாதக அம்சங்கள்லாம் தோல்ல எடுத்து அப்படியே பாஜகன்னு கரெக்டாக வாது சூது தெரியாம எல்லாம் கரெக்டாக வேலை செய்வாங்க. உள்கூத்து வேலையெல்லாம் பண்ண தெரியாது. பாஜக காரங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது, செய்ய மாட்டாங்க, கரெக்டாக செய்வாங்க. ஆனால் இவங்க உள்கூத்து வேலை நல்லா பார்த்துட்டாங்க. போன எலெக்ஷனும் பார்த்தாங்க. இப்போ இருந்தால் கூட அவங்க அந்த வேலையெல்லாம் கேபி முனுசாமி எல்லாம் எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? சிவி சண்முகத்தை எந்த கேட்டகரியில் கொண்டு சேர்ப்பீங்க? ஜெயக்குமாரை எந்த கேட்டகரியில் கொண்டு சேர்ப்பீங்க? ஆர்பி உதயகுமாரை நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? செல்லூர் ராஜன் நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? பேசுறது நல்லா பேசுவாங்க, இதுதான் கதை. அப்போ இப்பவும் வந்து அது ஏதோ ஒரு கெட்டதில் ஒரு நல்லது நடந்தது என்னன்னா, பாஜக அணியிலிருந்து வெளியே போயிட்டார். வெளியே போன பிறகு இப்போ கொங்கு மண்டலத்தில் அவருடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% இவங்க கணிச்சிருக்காங்க. யுனைடெட் கேட்டால் அது கூட இருக்காது. கொங்கு மண்டலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இடிஎம்கேக்கு 12% அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருப்பார், நான் ஏடிஎம்கேன்னு சொல்லுவார், மக்கள் மத்தியில் அது இடிஎம்கே தான் இருக்குது. அதனால நான் அப்படி சொன்னேன். 12%ங்கிறது ரொம்ப ரொம்ப கீழே வந்துட்டு, ஏன்னா அங்கே அந்த இதில் தான் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை அவங்க கையில் வச்சுருக்காங்க. அப்போ ஆதரவு மக்கள் மத்தியில் முடிஞ்சு போச்சு கதை, அப்படி தானே? நாம் தமிழர் கூட அங்கே ஒரு 5% ஓட்டு இருக்குது. நான் பல இடங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது அது எடப்பாடி தலைமையிலான அணியில் அவரால் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் வந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் 3வது இடம்,
அல்லது 4வது இடம்னு சொல்லியிருப்பேன். கொங்கு மண்டலத்திலே 3வது இடம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க தென் மாவட்டங்கள்ல என்ன ஆகும்? 4வது இடம். பல இடங்கள்ல 4வது இடம். இங்கே 5% ஓட்டு கொங்கு மண்டலத்திலே நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன ஆகும் சொல்லுங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன ஆகும் சொல்லுங்க, தூத்துக்குடியில் என்ன ஆகும் சொல்லுங்க, தென் மாவட்டங்களில் மற்ற இடங்கள்லாம் என்ன ஆகும் சொல்லுங்க. கதை கந்தலாகி போயிடும். அப்போ 41% ஓட்டு வாங்கின பாஜக இப்போ 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வராங்க. அங்கே ஒரு 5000 இருக்கைகள் போட்டு பிரம்மாண்டமாக அந்த நடைப்பயணத்தினுடைய எண்மண் எண் மக்கள் பாதை நடைப்பயணத்தினுடைய இறுதி நிகழ்ச்சியை வச்சுருக்காங்க, திருவிழாவா. அதில் 5 லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்குவாங்க. அது கொங்கு மண்டலமே பல்லைப்படி ஒருக்க அதிர போகுது. அப்போ இவ்வளோ பெரிய இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்த லெவல் வரும்போது இன்னும் ஆதரவு கூடும்போது என்ன ஆகும்? திமுகவுக்கு இது வரைக்கும் இதில் ஆதரவுன்னு சொன்ன 37% இன்னும் கீழே இறங்கும். அதே மாதிரி இந்த இடிஎம்கே இருக்க எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கப்ப கண்டிப்பாக இன்னும் கீழே வந்துடும். அப்போ தேர்தல் நெருங்கும் போது, தேர்தல் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் மிக கீழே கேவலமாக தோக்க ஆரம்பிச்சிருவாங்க. பல இடத்துல டெபாசிட் கிடைக்க வாய்ப்பு கம்மி. அந்த லெவலுக்கு அவர் இதாக போவார். திமுகவுக்கு வழக்கமான ஓட்டு கிடைக்கும். அவங்களுக்கு எப்பவுமே அது பெரிய, ஆனால் அதுலேயும் ஓட்டில் ஓட்டை தான் இருந்தாலும் அவங்க பெரிய அளவில் அங்கே சீட்டு கிடைக்காது. அது வழக்கமாக தான் ஏதோ தெய்வாதீனமாக கிடைச்ச மாதிரி தான் ஏதோ நீலகிரியிலலாம் வெற்றி பெற்றாங்க. அது காலங்காலமாக அவங்களுக்கு இல்லாத ஏரியா தான் கொங்கு மண்டலம். ஏதோ ஓரளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கிட்டீங்க. இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் பழையபடியும் இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் திமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க இதுதான் நிலவரம். அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவும் தமிழகம் முழுக்க இப்படி தான் இருக்குது, பேர் ஆதரவாக மாறிட்டு இருக்கு. அதனால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், வரக்கூடிய தேர்தலில் 25க்கு அதிகமான பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து 25க்கு அதிகமான சீட்டு பாஜக அணிக்கு கூட்டணிக்கு கிடைக்குங்கிறத மறுபடியும் நான் 25க்கு அதிகமாக தான் சொல்கிறேன். இன்னும் எத்தனை சொல்லலை. இன்னும் அது கிராஃப் மேலேயே போயிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய புரிதல். நன்றி, வணக்கம்.